வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போருலகில் மனிதரெல்லாம் போராடுகின்றார் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உடலில் வெண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெரிவு உடல் உள்ள மாற்றம் முறைமுடிவு பற்றும் ஒவ்வொன்றாய் பொழுங்கொழி விரிந்து ஆற்ற உடலளவில் நின்றாற்ற மனம் என்கின்றோம் ஓங்கு வெண் பரமறிய அறிவென்கின்றோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்பவர் முதல் மனிதன் என்று சாமிஜி சொல்றாங்க. மனதினுடைய படிநிலைகள் 10ன்னு சாமிஜி சொல்லுவாங்க. உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் இது பழக்கம். ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது விளக்கம். நாம் வாழும் காலம் வரையிலும் நம் உடல்ல ஒரு 14 செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு. அது என்னன்னா தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிலும் பசி, கொட்டாயி, தலைமலம், சுக்கிலம், நோக்கி நீர், அபான வாயு, நுவல், சுவாசத்தோடு எரியல், தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தம் தான் அடக்கிடானே என்று சாமிஜி இந்த 14 செயல்களை சொல்றாங்க. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வாங்க. இப்போ பசிங்கிற உணர்வு வருது. அந்த உணர்வு வந்தவனே தேவை, உணர்ச்சி தேவை, முயற்சி செய்யறோம், விளைவு உணர்ச்சி தேவை முயற்சி ஒரு செயல் நடக்குது, விளைவு அனுபவம். என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா அளவான உணவு சாப்பிட்டோம்னா, அளவான உணவு என்னன்னா பசி உணர்வு வந்து ஒரு 10 நிமிட நேரம் நாம பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வெளியிலிருந்து காஸ்மிக் எனர்ஜியிலிருந்தும் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் எனர்ஜியை நமக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொள்கிறது. அது இல்லாம நாம சாப்பிட்ற உணவு நீர்ல இருந்து ஒரு பங்கு, இப்போ மொத்தம் ஒரு 4 மடங்கு அப்படிங்கும்போது 3 மடங்கு வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளுது. அந்த உணர்வு வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது உணர்ச்சி வந்த உடனேயோ நம்ம சாப்பிடும் போது கூட அது நம்முடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யாது. அந்த உணவு நாம அளவோடு சாப்பிடும்போது அது ஜீரணமாகி உடலுக்கு தேவையான 7 தாதுக்களான ரச, ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற அந்த 7 தாதுக்களாக பிரித்து கொடுக்குது. அதே நல்ல டேஸ்டா இருக்கு நிறைய அப்படிங்கிறதுக்காகவும் நாம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தி நம் உடலுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லோருக்கும் தெரியும். நாம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயல்கள்லையும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த செயல்கள்ல நாம சிறப்பாக செய்யணும். நம் உடலுக்கு எந்த பாதிப்பு இல்லாம செய்யணும். அந்த முடிவுல நாம உறுதியாக இருக்கணும். இதுதான் விளக்கம் சாமிஜி சொல்றது. அப்போ நாம தொடர்ந்து இந்த உடல்ல இந்த 14 தேவைகளை நாம அளவு முறை காக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது, அளவு முறை மீறக்கூடாது, மாறக்கூடாது, முரணாக அனுபவிக்க கூடாது. உணவு மட்டுமல்ல, உறக்கமும் அளவான உறக்கம். உணர்வு வந்த உடனே இரவுல உறங்கலாம். பகல் நேரங்கள்ல நம்ம உழைப்பு குறைவா உள்ளவங்கெல்லாம் நிறைய நேரம் பகல்ல தூங்கி கொண்டே இருக்கிறது இந்த உடலுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதுலயும் ஒரு ஆராய்ந்து தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். அது தாம்பத்தியமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செயல்கள்லையும் நாம இந்த 14 செயல்கள்ல அளவு முறை காத்து நம்ம வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம். பழக்க வழி வாழாம ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நம்ம மாறணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன்.